கோவை மாவட்டம் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் ஓனர்ஸ் அசோசியேஷன் 17ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் தலைவர் லக்ஷ்மணன் மற்றும் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கம் கோவை மாவட்ட தலைவர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுக்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக செயலாளர் சதீஷ், பொருளாளர் நடராஜ், துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம், துணை செயலாளர்கள் கண்ணன், துணை பொருளாளர் முரளிதரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். அக்ரெக் சங்கத்தின் தலைவர் அன்சில் யூனஸ் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களின் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற 5 மாணவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 5000 ரூபாய், 2ஆம் பரிசாக 3000 ரூபாய் மற்றும் 3ஆம் பரிசாக 1000 ரூபாயும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பணியின் போது உயிரிழந்த சங்கத்தின் முக்கிய உறுப்பினரான ஆறுமுகம் அவர்களின் குடும்பத்திற்கு அக்ரெக் சங்கத்தின் சார்பில் 7,27,500 ரூபாயும், சங்கத்தில் இல்லாத மற்றொரு உறுப்பினருக்கு 76,300 ரூபாயும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சங்கத்தின் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஏசி வாகனத்தில் ஏற்படும் தீ விபத்து குறித்து உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடத்துவது மற்றும் பணியின் போது பாதுகாப்பு அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சங்கத்தின் சார்பில் கடந்த 16 ஆண்டுகளில் மருத்துவ முகாம், நலத்திட்ட உதவிகள், கல்வி உதவித்தொகை மற்றும் நிவாரணம் என பல்வேறு சேவைகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.